ஹாய் மக்களே, தமிழில் ஒரு 3 வார்த்தை இருக்குது. மனைவி, துணைவி, இணைவி. இந்த 3 தமிழ் வார்த்தைகள் இந்த திமுக குடும்பத்திற்காகவே உருவாக்கப்பட்ட தமிழ் வார்த்தையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு எப்பயுமே இருக்குது. ஏன்னா இப்போ ஊடகங்களில் எல்லாருமே இந்த விஜயை ரொம்ப விமர்சிக்கும் இந்த நேரத்தில் இந்த குடும்பத்தினுடைய இந்த 3 வார்த்தைகள் எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன ஆராய்ஞ்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே ரொம்ப வியப்பாக இருக்கும். மனைவி அப்படிங்கிறவள் மணந்து கொண்டவள், துணைவி அப்படிங்கிறவைய சும்மா தானே இருக்கவள் அப்படி துணையாயிரு அப்படிங்கிறவ துணைவி, இணைவி அப்படின்னா ஆல்ரெடி மனைவி இருக்க இன்னும் ஒரு 2 இணைச்சிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் கால் இணைவி. தமிழில் எவ்வளவு ஆழமான வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியின் சிறப்பே இதுதான். அதனால தான் கலைஞர் கூட தமிழ் ரொம்ப பிடிச்சிருந்தது. விஜயோட பர்சனல் லைஃப்பை ரொம்ப நோன்ற இந்த டைமில் கொஞ்சம் நம்ம வரலாற்றை திருப்பி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், திமுகவுடைய ஒவ்வொரு தலைவர்களுடைய, அதாவது கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி வரைக்கும் ஆழமாக தோண்ட ஆனந்தம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வண்டவாளங்கள் வந்துட்டே இருக்கும். நாம் எல்லாம் அறிந்தது. எதுக்கு போய் அந்த சாக்கடையை கிண்டிக்கிட்டு, சாக்கடையை கிண்டுனா நாரத்தான் செய்யும், அதை அப்படியே விட்டுருவோம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா எல்லா திமுக ஊடகங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாருமே விஜயை எவ்வளவு கீழ்த்தரமாக பேச முடியுமோ, சைக்கோ விஜய், மனைவியை அடித்த விஜய், மனைவியை துன்புறுத்திய விஜய், அப்படி இப்படிலாம் போட்டு செட்டப் வச்சுருக்கார், அதை வச்சுருக்கார், இதை வச்சுருக்காருன்னு போடுறாங்க. அதே ஊடகத்தில் தலைமை பொறுப்பில் வேலை செய்கிற எல்லா ஊடகங்களும் அவங்களுடைய மனைவியவோ இணைவியவோ துணைவியவோ பேச ஆரம்பிக்கலாமா? எனக்கு ஒவ்வொருத்தருடைய மனைவியும் இணைவியும் துணைவியும் பற்றி நல்லா தெரியும். அதெல்லாம் கிண்டுனா ஆழம் போய்கிட்டே இருக்கும், நாரத்தான் செய்யும். அதையும் அப்படியே விட்டுருவோம். இந்த டாபிக் எடுக்கும்போது இதை நான் நியாயப்படுத்த விரும்பலை. அதாவது விஜய் ஒரு செட்டப் வச்சுருக்கார், ஒரு நடிகையுடன் தொடர்பில் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நான் நியாயப்படுத்த விரும்பலை. அது எந்த பொண்ணுக்கு நடந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய நியாயமில்லாத ஒரு விஷயந்தான். எப்போ ஒரு மனிதன் தனி மனித ஒழுக்கத்தை மீறானோ அது தவறு, அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் விமர்சிக்கிற அளவுக்கு விஜயோட தரம் தாழ்ந்துருச்சா அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி. இந்த விஷயத்தில் எந்த அரசியல்வாதிகளுமே யோக்கியம் இல்லை. எல்லாருக்குமே மனைவி, துணைவி, இணைவி கம்பல்சரி இருக்காங்கங்கிறது அவங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். இது அப்படியே ஒரு புறம் இருக்க, நம்ம சங்கீதா விஜய் இந்த விவகாரத்துக்கு வருவோம். இவங்களுடைய விவாகரத்து கேஸ் இதில் பார்த்தீங்கன்னா, இதில் எல்லோரும் அறிஞ்சது, அதை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க. அதனால் அதை ரொம்ப டீட்டெயிலாக போகாமல் நான் இதை எங்கேருந்து விளக்க விரும்புகிறேன் அப்படின்னா, இதை நான் ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணவும் விரும்பலை. இது விஜய் நல்லவர், இல்லை சங்கீதா கெட்டவர், இல்லை விஜய் கெட்டவர், சங்கீதா நல்லவர், இல்லை திமுக கெட்டவர், அந்த இதுக்கே போல ஒரு சின்ன அனலைஸ் நம்மளே ஒரு ஸ்டடி பண்ணி பார்ப்போமே, அப்போவே நமக்கு தெரிஞ்சிடும் இது உண்மையாலுமே அரசியல் தாழ்ப்புணர்ச்சியோடு விஜய் மேலே தொடுக்கப்பட்ட ஒரு தவறான தகவல் அப்படிங்கிறத நம்ம எல்லாம் புரிஞ்சுப்போம். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, விஜயுடைய மனைவி சங்கீதா, முதல்ல இந்த ஸ்டடி நம்ம பண்ணிடணும். யார் சங்கீதா, என்ன மாதிரி பர்சனாலிட்டி? அவங்களுமே விஜய் மாதிரி அமைதியான ஆள் தான், ரொம்ப சாஃப்டான ஆள். ஈவன் பப்ளிக் ஃபோரம்லலாம் தைரியமாக பேசக்கூடிய ஆள் கிடையாது. குடும்பம் தான் உண்டு, தான் குடும்பம் உண்டு, தான் பிள்ளைகள் உண்டு அப்படின்னு ஒழுக்க நெறிகளோட ஒழுக்கமாக வாழ்கிற ஒரு நல்ல குடும்ப பெண் அப்படிங்கிறத அடித்து சொல்லலாம். ஈவன் மாமியார் ஷோபா, அதாவது விஜயுடைய அம்மா, அவங்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃப் மெட்டீரியல்னால் அது என் மருமகள் சங்கீதா தானே. இதை விட என்னங்க மாமியார் மிச்சிய மருமகள், இதை விட என்ன பெரிய சர்டிஃபிகேட்ஸ் வேணும்? இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, நம்ம இதில் ஆழமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சங்கீதா நல்ல வசதியான வீட்டு நல்ல பெரிய பிஸ்னஸ் மேன், அவங்க அப்பா, அவங்களுடைய பெண் அப்படிங்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு பணத்துக்கோ இல்லை எந்த ஒரு விஷயத்துக்காகவோ விஜயை சார்ந்திருக்கணுங்கிற அவசியம் இது வரைக்கும் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இல்லைங்கிறது தான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இப்படிப்பட்ட சூழலில் சங்கீதா மேலே நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது. என்னென்னா, விஜயை பழி வாங்கிறதுக்காக சங்கீதா கரெக்டாக இந்த எலெக்ஷன் டைமில் இந்த விவாகரத்து சம்பந்தமான பெட்டிஷனை சோஷியல் மீடியாவில் பரவ விட்டுருக்காங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக யோசிக்கக்கூடிய பெண்
சங்கீதா கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. அதற்கான எந்த ஆர்ப்பாட்டமோ எந்த அறிகுறியுமோ நம்ம எப்பயுமே சங்கீதாட்ட பார்த்தது இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்படின்னா இது எப்படி சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிற டவுட் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இதுக்கு நம்ம கொஞ்சம் அப்படி பின்னாடி போய் பார்த்தோம்னா, சந்திரசேகர் அதாவது விஜயுடைய அப்பா எஸ்எஸ்சியும் கலைஞரும் பார்த்திங்கன்னா ரொம்ப நெருங்கிய நண்பர்கள்னே சொல்லலாம். நிறைய எஸ்எஸ்சியோடைய சந்திரசேகரோடைய படத்துக்கு கருணாநிதி கதை வசனம் எழுதியிருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய படங்களுக்கு பணியாற்றியிருக்காங்க. அந்த வகையில் கருணாநிதி குடும்பமும் எஸ்எஸ்சி குடும்பமும் கொஞ்சம் நெருங்கிய நண்பர்கள் தான். இந்த சூழலில் தான் சங்கீதா கல்யாணம் ஆகி வர்றப்ப ஸ்டாலினோட தங்கச்சி அதாவது செல்வின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களும் இவங்களும் ரொம்ப நல்ல நெருங்கிய நண்பர்கள் ஆகியிருக்காங்க. ஒரு லெவல் மேலே போய் செல்விங்கிறவங்க நம்ம சங்கீதாவுக்கு ஒரு ராஜமாதா அப்படிங்கிற ஒரு லெவலே சொல்லலாம். எந்த விதமான ஆலோசனைகளுமே ஒரு அம்மா அப்படிங்கிற ஒரு லெவலில் இருந்து போய் தைரியமாக சங்கீதா கேட்குற ஆள் அப்படின்னா அது ஆள் செல்வியாக தான் இருக்க முடியும். யாருன்னா ஸ்டாலினுடைய சகோதரி. இப்படிப்பட்ட சூழலாம் நம்ம எல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம். அந்த செல்வி அவர்களுடைய கணவர் முரசொலி செல்வம் அவர்கள் இறந்தபோது சங்கீதா அவர்கள் அந்த கூட்டத்தில் இருந்தது, அந்த இறுதி சடங்குக்கு போய் அவர் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுங்கிறது அந்த விஷுவல் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டே இருக்குது. இது அந்த குடும்பத்திற்குரிய நெருக்கத்தை காமிக்குது. விஜய் திமுக தான் என்னுடைய எதிரின்னு இதை அறிவித்ததுக்கு அப்புறமும் தைரியமாக போய் சங்கீதா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணதுங்கிறது அவங்களுக்குடைய நெருக்கத்தை காமிக்குது. இப்படிப்பட்ட சூழலில் செல்வி அண்ட் சங்கீதா அவர்களுக்கு உள்ள அந்த நட்பின் காரணமாக கண்டிப்பாக சங்கீதா அவர்கள் தன்னுடைய பர்சனல் லைஃப்பில் நடக்கிற விஷயத்தை ஒரு அக்காவோ இல்லை ஒரு அம்மாங்கிற ஒரு ரேஞ்சில் வச்சு அவங்களுடைய ஆலோசனையை பெறணுங்கிற வகையில் கண்டிப்பாக நிறைய ஷேர் பண்ணியிருக்க சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதுதான் சங்கீதா பண்ண மிகப்பெரிய தப்பு. சங்கீதா அவர்களுடைய இன்னசென்ட்டும் சங்கீதா தவறான ஆளை நம்பி தன்னுடைய பர்சனல் லைஃப்பை ஷேர் பண்ணதினுடைய விளைவு தான் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் அவர்களுடைய விவாகரத்து சம்பந்தமான அந்த பெட்டிஷன் எல்லா ஊடகங்களிலும் எல்லார் கையிலையும் கிடைச்சிருக்கிறதுங்கிறது ஒரு சோகமான விஷயம். எப்படியாவது விஜயை பழி தீர்த்தே ஆகணும் அப்படின்னு காத்திருந்த திமுகவுக்கு கிடைச்ச கரெக்டான பகடைக்காய் தான் சங்கீதா. இவருடைய அந்த பர்சனல் இஷ்யூவை கரெக்டாக கையில் வச்சுருந்து கரெக்டான டைமில் காய் நகர்த்தணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணி நகர்த்தின ஒரு விஷயம்தான் இந்த விவாகரத்து அப்படிங்கிற விஷயம். 2021 இந்த விவாகரத்துக்கான முயற்சியை சங்கீதாவும் விஜயும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு கருத்து நிலவுது. சங்கீதா அவர்கள் யூகே சிட்டிசன். ஸோ அவங்களுக்கு விவாகரத்து ஒருவேளை அவங்க உண்மையாலுமே வெரி டெஸ்பரேட்டாக இருக்காங்க, கண்டிப்பாக எனக்கு விவாகரத்து இம்மிடியேட்டாக வேணும் அப்படின்னு ஒரு வேளை நினச்சிருந்தாங்கன்னா அவங்க யூகேயில் போய் கோர்ட்டில் அப்ளை பண்ணாங்கன்னா ரொம்ப சுலபமாக அங்கே டைவர்ஸுங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயம். ஈஸியாக அவங்க அதை வாங்கியிருந்துக்கலாம். 2021 கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் வெயிட் பண்ணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இருந்திருக்காது. இதில் எல்லாருக்குமே சந்தேகம் வரக்கூடிய மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டிஷன் அதாவது இந்த விவாகரத்துக்குரிய பெட்டிஷன் எப்படி சோசியல் மீடியாவில் பரவிச்சு, இதுக்கு காரணம் யார், இதுதான் கண்டிப்பாக இதுக்கு ஆளும் கட்சி இதுக்கு பின்னாடி இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தை அதிகப்படுத்துது. அதாவது இந்த விவாகரத்து அப்படின்னு வர்றப்ப இந்த மனுதாரர் அந்த பெட்டிஷன் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அவங்களும் அந்த லாயர் இது சம்மந்தமாக ஒரு வக்கீல் ஒருத்தங்க இருப்பாங்க. இவங்க 2 பேர்கிட்ட மட்டும்தான் இந்த பெட்டிஷனுடைய காப்பி இருக்கும். இது ரகசியம் காக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்படிப்பட்ட சூழலில் இது எப்படி சோஷியல் மீடியாவில் இவ்வளவு பரபரப்பாக ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படிங்கிறது தான் எல்லாரும் கேட்குற முதல் கேள்வி. ஏன் தனுஷ், ரவி மோகன், சீமான், ஜிவி பிரகாஷ் இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய எல்லாருடைய விவாகரத்து பெட்டிஷன் நம்ம யார் கண்ணுக்குமே வந்ததே இல்லையே, அது ஏன் வெளியில் யார் கண்ணுக்குமே வரல? இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, நம்ம யாரோடைய விவாகரத்து பெட்டிஷனையும் நம்ம பார்த்ததே கிடையாது. இதோட என்ன எக்ஸாம்பிள் வேணும்? இது ரகசியம் காக்கப்பட வேண்டிய ஒரு ஆவணம். இது எப்படி பப்ளிக்காக வந்துச்சு? யார் இதற்கு காரணம்? இதில் மேலும் இன்னொரு சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி நவம்பர் மாதத்தில் எண்டிலே இதை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ப்ராசஸை. டிசம்பர் 3 சங்கீதா கையெழுத்து போட்டிருக்காங்க அந்த விவாகரத்து பெட்டிஷனில். பட் இது 2 மாதம் காத்திருக்க வச்சுட்டு இப்போ பிப்ரவரி 27 ஊடகங்கள் அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு என்ன ரீசன்? ஆக்சுவலி 24 தான் அது சப்மிட்டே பண்ணியிருக்காங்க. 2 மாதம் காத்திருந்ததுடைய ரகசியம் என்ன? இதனுடைய உள்நோக்கம் என்ன? கரெக்டாக எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னும் 1 மாதம் இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த நேரத்தில் இதை வெளியிடுறதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் நிறைய சந்தேகத்தை எழுப்பதான் செய்து அரசியல் உள்நோக்கம்.
இவங்க என்ன தான் பண்ணாலும், ஜனநாயகம் படமாக இருக்கட்டும், கரூர் நெரிசல் விவகாரமாக இருக்கட்டும், இப்படி எல்லா விஷயத்திலையுமே விஜய்க்கு வந்து இவங்க ஏதாவது ட்ரபிள் பண்ணணும், விஜயுடைய பேரை கெடுத்துடணும் அப்படின்னு இவங்க என்ன முயற்சி எடுத்தாலுமே எல்லாமே விஜய்க்கு ஒரு அனுதாப ஒரு பரிதாப ஓட்டாக மாறிட்டே இருக்கிறதுங்கிறது திமுக இன்னும் புரியவே இல்லை. எக்ஸ்பெஷலி இந்த விவாகரத்து விஷயங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடியோ இதை ரைஸ் பண்ணியிருந்தா கூட ஒருவேளை விஜயுடைய அந்த ஃபேன் பேஸ், அந்த விஜய்க்கு கூடுற கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இவங்க இந்த டைமில் அவங்க கரெக்டாக அதை போடுறதுங்கிறது வந்து ஒவ்வொரு பாலுமே விஜய் 6-4 அடிச்சிட்டு இருக்காருங்கிறது இன்னுமே எதிர்கட்சிக்காரங்களுக்கு இது புரியவே இல்லைங்கிறது தான் ஒரு நகைச்சுவையான விஷயம். ஒருவேளை ஜனநாயகம் ஆஸ் பர் த ஷெட்யூல் ஒருவேளை பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருந்தனா ஒரு 500 கோடியோ 600 கோடியோ சம்பாரிச்சிட்டு போயிருப்பாங்க. இதோட வேல்யூவை திமுகவாக இருக்கட்டும், இல்லை பிஜேபியாக இருக்கட்டும், இல்லை சென்ட்ரல் போர்டாக இருக்கட்டும், சிபிஐ எல்லாருமே இதோடைய வேல்யூவை வந்து வேறு லெவலுக்கு மாற்றி விட்டாங்க. இன்றைக்கி ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது நார்மலாக ரிலீஸ் ஆகி வசூலிக்கப்படுற அமௌண்ட்டோட 10 மடங்கு அதிகமாக தான் வசூலாகுங்கிறது ஒரு டேட்டா சொல்லுது. இதெல்லாம் தேவையா? விட்டுருந்தா அவர் பாட்டுக்கு போயிருப்பார். எப்படி நம்ம நித்யானந்தாவை இங்கேருந்து விரட்டி விட்டோம், ஒரு தனி நாடு வாங்கி நீ செட்டில் ஆகிட்டார் பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட நம்ம விஜய்க்கும் ஒவ்வொரு பாலாக இவங்க போட்டுட்டே இருக்காங்க. நம்மளால் அதை 6-4ன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. விஜயோட ரேட்டிங் ஏறிக்கிட்டே இருக்கு. பண்ணிக்கிட்டே இருங்கயா, எலெக்ஷன் வரைக்கும் இந்த மாதிரி தப்பு நிறையா பண்ணுங்க. அப்போ தான் விஜய் ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடும். இந்த வடிவேலுடைய ஒரு காமெடி இருக்குது, மண்டை மேலே உள்ள கொண்டையை மறந்துட்டேயா அப்படிங்கிற மாதிரி. இந்த பெட்டிஷன் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய குளறுபடிகள் இருக்குது. என்னென்னா ஜென்ரலாகவே கோர்ட்லேருந்து வர்ற அந்த பெட்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் ஒட்டியிருக்காது. அதே மாதிரி அந்த நேம் குறிப்பிட்ற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா இன்ட்டுன்னு தான் இருக்கும். பட் இவங்க கொடுத்துருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபோட்டோலாம் ஒட்டி பெறுநர், அதோடைய யார் யார் பெனிஃபிஷியரி, யார் மனுதாரர் எல்லாம் பயங்கர டீட்டெயிலிங்காக மென்ஷன் பண்ணியிருக்கு. அதுதான் என்ன சந்தேகத்தை ஜாஸ்தியாக கொடுக்குது. இந்த பெட்டிஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கிற இன்னொரு விஷயம் வந்து இன்னும் சந்தேகத்தை அதிகப்படுத்துது. எப்படின்னா விஜய் வந்து சங்கீதாவை வந்து ஃபிசிக்கலாக ரொம்ப அப்யூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கார். அதுவும் இல்லாமல் அவர் யூஸ் பண்ணுற காராக இருக்கட்டும், அவருடைய அத்தியாவசிய தேவைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா பேசிக்கலாகவே சங்கீதா வந்து ரொம்ப வசதியான வீட்டு பொண், ரொம்ப பணபலம் படைத்த ஒரு பெண். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் விஜய சார்ந்தாக இருப்பார். ஒரு ஃபோன் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணால் மனுஷன் பறந்து வந்து அப்படி சும்மா சென்னையே விலைக்கு வாங்கி கையில் கொடுத்துட மாட்டார். இதுதான் என்ன சந்தேகத்தை அதிகப்படுத்துது. இதை இன்னொரு ஆங்கிளில் பார்ப்போமே. ஒரு விஜய் மாதிரி ஆள், ஒரு பொலிட்டிஷியனில் ஒரு பொலிட்டிக்கலாக ரொம்ப பிஸியாக இருக்கிற ஆள். அவர் தேர்தல் பிரச்சாரம், மக்களை சந்திக்கிறது, கட்சி விவகாரம், மேல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங், இப்படிலாம் போயிட்டுருக்க ஒரு மனுஷன் வீட்டில் உக்காந்து பொண்டாட்டியை டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு டைம் இருக்குமா என்ன? இல்லை, பிஸியாக இருக்கிற ஆள் தானே. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் இன்னும் மேலும் சந்தேகத்தை வரவழைக்குது. அதோட விஜயை நல்லா பர்சனலாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அவர் ரொம்ப மென்மையான மனிதர். அவர் இந்த எக்ஸ்ட்ரீம்க்கெல்லாம் ஒரு ஆம்பளை பசங்கள்கிட்ட பேசும்போது ரொம்ப சாஃப்டாக தான் பேசுவார். அப்படிங்கிறப்ப குடும்ப உறுப்பினர்கள் வரும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸ்ட்ரீமாலாம் விஜய் பிஹேவ் பண்ணுவாருங்கிறது அதிகப்படியான சந்தேகத்தை, எஸ்பெஷலி விஜயோட பழகி இருக்கவங்களுக்கு இது நல்லா புரியும். இது மேலும் இன்னும் சந்தேகத்தை வலுக்குது. இது பின்னாடி ஆளும் கட்சி தான் இருக்குதுங்கிறதுக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சங்கீதாவை வீட்டுக்குள் அடைத்து வைத்து டார்ச்சர் செய்கிறார் அப்படின்னு. ஏங்க வீட்டில் ஒரு 25 வயசு பையன் இருக்கான், அவ்வளோ பெரிய ஆள் ஓங்கி அடித்தானா விஜயால் தாங்கவே முடியாது. அப்படி ஒரு பையன் இருக்கான், தோளுக்கு மேலே வளர்ந்துருக்கான், கை வச்சா அம்மாவை கை வச்சா விட்டுருவானா? விஜய் ஊருக்கு வேணால் ஈரவாக இருக்கலாம், பட் தாயை எவன் கை வச்சாலும் எந்த மகனும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். அப்படிங்கிறப்ப இவ்வளோ பெரிய பையன் இருக்கப்ப இதெல்லாம் நடக்க சாத்தியம் இருக்கான்னு நம்ம கொஞ்சமாவது நம்ம மூளையை யோசிக்க வேண்டாமா? அதே மாதிரி ஒரு 20 வயசு பொண்ணு இருக்கா வீட்டில், அவள் விட்டுருவாளா தான் அப்பா வந்து தான் அம்மாவை கொடுமைப்படுத்தினா? இதெல்லாம் தாண்டி ரொம்ப நேர்மையாக ஒழுக்க நெறிகளோடு வாழணும்னு படம் எடுத்த சந்திரசேகராக இருக்கட்டும், சோபாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் கூட இருக்கப்ப இவங்களெல்லாம் தாண்டி விஜய் இதெல்லாம் செஞ்சிட முடியுமா? ஏன் இவ்வளோ பேசுகிறீங்களே, நம்ம ஸ்டாலினோட சகோதரி செல்வி அவர்களுடைய முரசொலி செல்வம் அவரோட சாவுக்கு சங்கீதா போயிருந்தாங்களே. விஜய்க்கும் டிஎம்கேக்கும் ஆகாது தான், பட் சங்கீதா அங்கே போயிருக்காங்கிறதே அவங்க எவ்வளோ சுதந்திரமாக வாழ்கிறாங்கங்கிறதுக்கு இதை விட ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நம்மளால் சொல்லவே முடியாது. அவர்கள் சுதந்திரமாக தான் செயல்படுறாங்கங்கிறதுக்கு.
அந்த பெட்டிஷனை இன்னும் நீங்கள் ஆழமாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் விஜய் வசிக்கும் அதே வீட்டில் தான் தொடர்ந்து இருக்க ஆசைப்படுகிறேன். இந்நாள் வரைக்கும் அவங்க அந்த வீட்டில் தான் இருக்காங்க தான் குடும்பத்தோட. அதில் அவங்க ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது என்ன காட்டுது அப்படின்னா, கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே, ஒருவேளை விஜய் வீட்டுக்குள்ளே அடைத்து வைத்து அவங்கள டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டிலேருந்து வெளியே வரத்துக்கு தான் ட்ரை பண்ணுவாங்களே ஒழிஞ்சு அந்த பெட்டிஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கலாம், என்னை இந்த வீட்டிலிருந்து காப்பாற்றுங்கள் அப்படின்ல மென்ஷன் பண்ணியிருக்கணும். பட் நான் அந்த வீட்டில் தான் தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை விட என்ன வேணும்? அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்கங்கிறதுக்கு சும்மா அப்படி எழுதி விட்டு போடணும் முடிவாகி போச்சு. கழுதை போடு, எக்ஸ்ட்ரா 4-5 மானிய தேனின்ற மாதிரி போட்டு விடு எல்லாத்தையும். விஜய் மேலே வன்மத்தை காக்குங்கடா. சோசியல் மீடியாலலாம் பேசிகிட்டு இருக்க மாதிரி 2021 இந்த விவாகரத்துக்கான முயற்சியை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதான் நமக்கு அறிந்த நியூஸ். பட் இதில் இன்னும் ஆழமாக போய் பார்த்தோம்னா ஒரு நியூஸுமே இருக்குது. 2017 இவங்களுக்குள்ள அந்த மனம் முறிவு ஏற்பட்டிருக்கு. அதிலிருந்து தனிமையில் விடப்பட்ட விஜய் அந்த தனிமையை போக்குறதுக்காக தான் இப்படி ஒரு நடிகையோட தொடர்பில் ஆரம்பித்தார் அப்படிங்கிற ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதை நான் நியாயப்படுத்த விரும்பலை, தப்பு தான். மேலும் சங்கீதா அவர்கள் அந்த பெட்டிஷனில் மென்ஷன் பண்ணியிருக்க ஒரு பாயிண்ட் எனக்கு கொஞ்சம் உண்மையாலுமே ஐயோ பாவமே சங்கீதா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்தது. என்னென்னா, விஜய் அவர்கள் அந்த நடிகையோடு சேர்ந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் சுற்றுலா போகிறதும், அதுவும் இல்லாமல் எல்லா ஈவெண்ட்ஸ் பெரிய பெரிய ஃபங்க்ஷன் எல்லாம் கலந்து 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறதும், அந்த நடிகையோட வீட்டுக்கு போய் விஜய் ஃபோட்டோ எடுத்து போடுறதுங்கிறது சோஷியல் மீடியாவில் அந்த நடிகையை தொடர்ந்து இதை யாரை வெறுப்பேற்றுறதுக்காக அவங்க பண்ணுறாங்கங்கிறது தெரியல. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் அது ரொம்ப மறைச்சி பேசுகிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. பட்ட வெளியில் வெட்ட வெளியில் த்ரிஷா அவங்களோட சோஷியல் மீடியாவில் போடுறதா நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் அந்த போஸ்ட் எல்லாமே. ஏன் த்ரிஷா இந்த மாதிரி பண்ணுறாங்கங்கிறத விஜய் ஒரு தடவை கூட தட்டி கேட்காததுங்கிறது சங்கீதாவுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்கு. அவங்க அதில் மென்ஷன் பண்ணும்போது உண்மையாலுமே ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். வளர்ந்த ஒரு 25 வயசு பையன் ஒரு சஞ்சய் மாதிரி ஆட்கள் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது ஏன்டா அவங்க அப்பா இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காருமே அப்படின்னு கேட்கும்போது, அதேமாரி பாவம் அந்த வயசு ஃபுல்லாக ஒரு 20 வயசு பொண்ணு வெளிநாட்டில் படிக்கும்போது உங்கள் அப்பா எது இப்படிலாம் மேட்டர்லாம் பண்ணுறாரமேன்னு யோசித்தா பாவம் அந்த பொண்ணு அந்த மூஞ்சை எங்கே போய் வச்சுக்கோ. அதேமாதிரி சங்கீதாவோட சொல்லணும், அவங்க ரொம்ப இயற்கையாகவே ரொம்ப சாஃப்டான ஆள். ஸோ இப்படிப்பட்ட தர்ம சங்கடமான சூழல்கள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் மனசு வேதனை அளிக்க தான் செய்யுது. இதை ஏன் விஜய் கண்டிக்கலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்குது. இது விஜய் செய்த மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக இதில் பதிவு பண்ணுறேன். த்ரிஷா மாதிரி ஆளுங்களாம் லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு வேறு மாதிரி லைஃப் ஸ்டைல். அவங்க நம்ம நார்மலாக பார்க்குற மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த மூமெண்ட் அந்த டே என்ஜாய் பண்ணிட்டே இருக்கணும். பெருசாக ஒரு திருமண பந்தங்கள்லாம் ரொம்ப ஈடுபாடு இல்லாத ஒரு பர்சன் தான் த்ரிஷா அப்படிங்கிறது எல்லாருக்குமே அறிஞ்சது தான். அவங்க இதெல்லாம் கூட என்கேஜ்மெண்ட்லாம் நடந்து கூட கேன்சல் ஆச்சுங்கிறது நம்ம எல்லாருக்குமே நன்கு அறிஞ்சது. அப்படிங்கிறப்ப விஜயோடைய பொலிட்டிக்கல் கெரியர் பாதிக்கப்படுறதுக்கு த்ரிஷா ஒரு பெரிய பாயிண்ட்டாக இருப்பாங்களோ, விஜயை எங்கேயோ அவருடைய பேரை கெடுக்கிறதுல த்ரிஷாவோட மேஜர் ரோல் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எனக்கு இருக்க தான் செய்யுது. இதை விஜய் சீரியஸாக கன்சிடர் பண்ணியே ஆகணும். கிளி மாதிரி வீட்டில் பொண்டாட்டி இருக்கிறப்ப டேஷ் தேவையா? ஏன் விஜய் போய் சொல்லியிருந்துருக்கலாமே, ஏமா இந்த மாதிரி நீ சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடாதப்பா, நம்ம 2 பேரில் 1000 இருக்கட்டும், அதை வீட்டோடு வச்சுப்போம், அதை பர்சனலாகவே வச்சுப்போம். நீ இப்படி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறதுனால என்னோடய இமேஜும் என்னோடய பேரும் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத விஜய் ஏன் த்ரிஷா கிட்ட சொல்லலை? அட்லீஸ்ட் த்ரிஷாக்காக தெரிய வேணாமா, இவ்வளோ பெரிய ஒரு பாப்புலரான ஆள், இவ்வளோ பெரிய ஆள், நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஒருவேளை இதெல்லாம் பண்ணுறதுனால அவங்களோட இமேஜ் ரைஸ் ஆகுங்கிற அந்த ஆங்கிளில் த்ரிஷா திங்க் பண்ணி போடுறாங்களாங்கிறது இதுக்கு பல ஆங்கிள் இருக்குது. இது ஒவ்வொருத்தரும் பார்க்குற விதத்தில் வித்தியாசப்படும். சோஷியல் மீடியாவில் இந்த திமுக 200 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கிட்டு இந்த சமூக வலைதளங்களை கூவாங்கள்ல, அதில் ஒருத்தன் கூவியிருந்தான். அவனுக்காக தான் இந்த பதில். அந்த காலத்தில் கலைஞர் இத்தனை பொண்டாட்டி வச்சுருந்தார், ஸ்டாலின் அத்தனை பொண்டாட்டி வச்சுருந்தார், உதயநிதி இத்தனை பொண்டாட்டி வச்சுருந்தார், அவங்கெல்லாம் யாரும் கோர்ட்டு வாசலை மிதிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க அத்தனை பேரை வச்சுருந்தாலும் அத்தனை பேரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு. மேய்க்கிறது எருமை எதுனா பெருமை என்ன? அதாவது அந்த காலத்தில் எக்ஸ் தளமோ இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ இல்லை. ஒரு வேளை இருந்திருந்தா கோர்ட்டே பற்றியிருக்காது. அத்தனை பேர் அந்த கோர்ட்டு வாசலில் நின்றுப்பாங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வெளியில் பேசக்கூடிய சுதந்திரமோ வாய்ப்புகளோ இல்லை. வீட்டுக்குள்ளேயோ ஒரு ரூமில் போட்டு அடைச்சி இவங்களுக்கு எப்பப்பெல்லாம் மூடு வருதோ போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி இருந்த நேரம், அந்த மாதிரி காலங்கள். ஸோ இப்போ ஒரு வேளை அந்த மாதிரி கலைஞர் இருந்திருந்தாரோ இல்லை இந்த மாதிரி சூழலாம் நடந்திருந்தால் கண்டிப்பாக இப்போ இருக்கிற கோர்ட்டெல்லாம் பத்தாது, இன்னும் ஜாஸ்தி கோர்ட்டு தேவைப்படும்னு நினைக்கிறேன். இதில் என்னென்னா ஒரு டேட்டா அனாலிசிஸ் என்ன சொல்லுது அப்படின்னா,
தமிழ்நாட்டில் அந்த ஆண் பெண் அந்த இரு பாலரில் வந்து ஓட்டு எண்ணிக்கை அப்படின்னு கணக்கு எடுத்திங்கன்னா பெண்களுடைய ஓட்டு எண்ணிக்கை வந்து ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க தான் மெஜாரிட்டியில் இருக்காங்க கம்பேரிட்டிவ்லி ஆண்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா அனலைஸ் சொல்லுது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, விஜய் எங்கெல்லாம் கூட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் இந்த பெண்களோட கூட்டம் அலை அப்படி சும்மா வெறித்தனமாக பிள்ளைங்கள்லாம் வந்து விஜய் மேலே அவ்வளோ கிரேஸாக அவ்வளோ அன்பை பொழியிறது. விஜயனாங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு கடுப்பை ஏற்றிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணாங்க, இவங்களை அடைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பெண் ஆடியன்ஸ் இந்த பெண் வாக்காளரில் நம்ம அட்டாக் பண்ணிட்டோம்னா விஜய் டோட்டலாக காலி அப்படிங்கிற ஒரு தவறான கால்குலேஷனை பண்ணி தான் பாவம் நம்ம இன்னசென்ட் சங்கீதா அண்ணியார் இருக்காங்கள்ல, அவங்க பாவம் அவங்கள கரெக்டாக அந்த வலையில் ட்ராப்பில் விழ வச்சு அவங்க தன்னுடைய பர்சனல் லைஃப்பை சோகமாக ஒரு நம்பி சொன்ன விஷயத்தை கரெக்டான நேரத்தில் ஆயுதமாக பயன்படுத்தி வலைதளங்களில் அதை பயன்படுத்தி எப்படியாவது விஜயை டேமேஜ் பண்ணணும்னு பிளான் பண்ணாங்க. அதுதான் பேக் ஃபயர் ஆகிருக்கு டிஎம்கேக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு கூட இன்னும் வெறித்தனமாக எல்லா பொம்பளைங்களும் எல்லா பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து எங்கள் ஓட்டு விஜய் அண்ணனுக்கே அப்படின்னு சொல்கிறது ஜாஸ்தியாக பார்க்க முடியுது ஒரு 2-3 டேஸாக. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாங்க அப்படின்னு வடிவேல் சொன்ன மாதிரி விஜய் நீங்கள் எவ்வளோ இந்த எலெக்ஷன் வரைக்கும் நீங்கள் என்னென்ன பிளான் பண்ணி அட்டாக் பண்ணாலும் இப்போயாவது கொஞ்சம் திருந்துங்கயா, இனிமேலாவது கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்கயா. நீங்கள் எவ்வளவு ரியாக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது விஜய்க்கு ப்ளஸ் ஆகிட்டே இருக்கிறதுங்கிறது இன்னுமே யாருக்கும் புரியல. யார் யாரெல்லாம் விஜய் எதிர்க்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே. இந்த டிஎம்கே இருக்காங்களே, இவங்க வந்து எப்பயுமே கொஞ்சம் அநாகரித்துக்கு ஃபேமஸ் ஆனவங்க தான். அவங்க யாரையுமே விட்டு வைக்க மாட்டாங்க. அவங்க ஒருத்தரை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாரபட்சம் இல்லாமல் வச்சு செய்வாங்க. இதுக்கு அந்த காலத்தில் இப்போ இல்லை, டிஎம்கே ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா, நம்மலாம் பேரறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்கிறோமே, அந்த ஆள் பண்ண அட்டூழியம்லாம் நிறையா இருக்குங்க. அதெல்லாம் நம்ம யாருக்கும் வெளியில் தெரியாமல் போயிடுச்சு. ஏன்னா ஊடகங்கள்லாம் அப்போ அவ்வளவா கிடையாது. இவர் என்ன பண்ணார், அண்ணா என்ன பண்ணார், காமராஜர் இருக்கார் பார்த்தீங்களா, காமராஜர் ஒரு பேச்சுலர் கல்யாணம் ஆகாத மனுஷன். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி, அவங்க வந்து ஒரு விடோ, அவங்க கணவனை இழந்த ஒரு பெண். அதாவது காமராஜரை வந்து தன்னுடைய காட்ஃபாதராக திங்க் பண்ணி கிட்டத்தட்ட தன் குரு மாதிரி நினைக்கிற ஒரு லேடி. எல்லாருமே தெரியும் இந்திரா காந்தி அயன் லேடி அப்படின்வாங்க. அவங்களே ஒருத்தர் காட்ஃபாதராக நினைக்கிறாங்கன்னா ஜஸ்ட் திங்க் ஆஃப் காமராஜருடைய அந்த பவர். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு அறையில் பேசிகிட்டு இருக்கும்போது இது அண்ணாவுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு இடத்துல கேட்டேன். அதாவது பேரறிஞர் அண்ணா அப்படிங்கிறவருடைய, அதாவது திமுகங்கிறவங்க எந்த மாதிரிங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வேணாம். கல்யாணம் ஆகாத பேச்சுலர் காமராஜும் விதவையான இந்திரா காந்தியும் ஒரு தனி அறையில் என்ன பேசி கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி அண்ணா இந்த பாயிண்ட்டை ரைஸ் பண்ணான்னு சொல்கிறாங்க. இதுதான் திமுகனுடைய கேரக்டர். அவங்க ஒருத்தரை பிடிக்கலையா, ஒருத்தரை மட்டம் தாட்டினா காமராஜரையே அவங்க விட்டு வைக்கல. நம்ம விஜயெலாம் அவங்களுக்கு ஏமாத்திரம் வச்சு செய்யணும்னு நினைக்கிறாங்க. பட் திருப்பி அவங்களுக்கு தான் அது வச்சு செய்யுது. என்ன தான் பேசுங்க, ஒரு மனுஷன் தான் திரைத்துறையில் இத்தனை வருஷம் நம்பர் 1 இருந்து ஆரம்பித்ததுலேருந்து இன்னை வரைக்கும் பொது வெளியில் கூட நடித்த எந்த ஒரு நடிகையோ நடிகரோ விஜய் என்னை டேமேஜ் பண்ணிட்டார், விஜய் என்னுடைய கேரியரை ஸ்பாயில் பண்ணிட்டார், என்னோடய லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டார்னு ஒருத்தரும் இது வரைக்கும் சொல்லலைங்கிறது தான் விஜயோடைய கேரக்டருக்கு கிடைக்கிற ஒரு சூப்பர் சர்டிஃபிகேட்ஸ். ஒரு மனிதன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறான்னா அதுக்கு நிறைய ரீசன்கள் இருக்கலாம். இதை இப்பயும் சொல்கிறேன், இதை நான் நியாயப்படுத்த விரும்பலை. விஜயோட இடத்துல இருந்து திங்க் பண்ணால் தான் இதனுடைய எல்லா விஷயங்களும் நமக்கு புரியும். ஸோ விஜய் வந்து இப்போ த்ரிஷா கூட போயிருக்காருங்கிறத நான் எந்த வகையில் நியாயப்படுத்த விரும்பலை, அதை நான் நியாயப்படுத்தவும் மாட்டேன். அது தப்பு தான். என்ன சொல்லணும், ஒரு மனுஷன் டிசிப்ளினாக வாழ்ந்ததுக்கு ஒரு ரெக்கார்டு இருக்குது. அப்படிங்கிறப்ப ஏன் விஜய் த்ரிஷா ஃப்ரெண்ட்லியாக கூட பழகி இருந்திருக்கலாமே. நம்ம அவங்க வீட்டுக்குள்ளே போய் நம்ம பார்க்கல, அவங்களோட ரிலேஷன்ஷிப் என்னன்றது நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ இப்படியும் சான்சஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ டிசிப்ளினாக இவ்வளோ நாள் இண்டஸ்ட்ரியில் வாழ்ந்த ஒரு மனுஷன் ஏன் ஒரு ஆண் பெண் நட்பாக பழகக்கூடாதா என்ன? பழகிறதுக்கூடிய நிறைய வாய்ப்புகள் உண்டு இந்த காலத்தில். அதையே நம்ம யாரும் அந்த ஆங்கிளில் பார்க்கல. சங்கீதா அவர்கள் த்ரிஷா மேலே போட்டிருக்கிறது வந்து ஒரு பொசசிவ், அதை வச்சு தான் அந்த வழக்கை தொடர்ந்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அதை அந்த ஆங்கிளில் தான் பார்க்குறேன். ஒரு மனைவியாக அவங்க செய்தது 100% சரி. அதை நான் வந்து நியாயம் இல்லைன்னு வாதாட விருப்பம் இல்லை. இந்த விவகாரம் அதாவது இந்த பெட்டிஷன் இஷ்யூ அப்படிங்கிறது பக்கா ஸ்கிரிப்டட் அண்ட் வெல் கிராஃப்டட் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு தான் நான் இதை பார்க்குறேன். பாவம் சங்கீதாங்கிற ஒரு இன்னசென்ட் பர்சன் வந்து இதில் போய் மாட்டிக்கிட்டாங்க, ஒரு விக்டிம் ஆகிட்டாங்கங்கிறது தான் இதோடைய பிட்டர் ட்ரூத். இனிமேலாவது அலர்ட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த டிஎம்கே குடும்பத்தோட. இது அவங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கோம். ஃபேமிலி வேறு, இந்த மாதிரி ஆட்கள் வேறு அப்படிங்கிறத
பிரித்து பார்க்குறதுக்கூடிய ஒரு நல்ல லெசனை இந்த இன்சிடெண்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புவோம். இந்த நேரத்தில் விஜய் அவர்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். கிளி மாதிரி பொண்டாட்டி வீட்டில் இருக்காங்க, அவ்வளோ அழகான அண்ணியார் இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் நமக்கு தேவையா அப்படிங்கிறத விஜய் கண்டிப்பாக திங்க் பண்ணியே ஆகணும். அவர்கள் மீது அதிகமான நம்பிக்கை நாங்கள் எல்லாம் வச்சுருக்கோம். அதை கண்டிப்பாக விஜய் காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது ஒரு பொலிட்டிக்கல் வெண்டேட்டா, அவ்வளோதான் நான் சொல்வேன். ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷன்ஸ் டயர்டு. இதில் பேஷன்ஸ் யாருன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.